ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? எப்போவும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. உங்கள் சுற்றி உள்ளவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம் டாபிக்கு போகலாம். இன்றைக்கி வாசிக்க போகிற கதை என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நல்லதை விதைத்திடு, குறுநாவல். அந்த கதையை தாங்க இப்போ நான் வாசிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. அப்போ தான் கதையில் அந்த சிறுவன் வெற்றி பெறுற ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த வெற்றி நமக்கே கிடைச்ச அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, கிளைமேக்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க, சொல்லிட்டேன். ஓகேங்க, இப்போ வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. சூரியன் எட்டி பார்க்கும் ஒரு அதிகாலை நேரம். அந்த நேரத்திலேயே அந்த குப்பம் என்கிற குடிசை பகுதி உற்சாகமாக காட்சியளித்தது. குப்பத்து குடிசை மக்கள் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தனர். சிலருடைய முகத்தில் சந்தோஷ ரேகைகள், சில பெண்களின் முகத்திலோ கவலையும் யோசனையும் கலந்து ஓடிக்கொண்டிருந்தது. அன்று பொங்கல் பண்டிகை. வருடத்தில் அந்த ஒரு நாளாவது தங்கள் குழந்தைகளுக்கு நல்லது சாப்பிட செய்து கொடுக்க வேண்டுமே என்ற கவலைதான் அங்கு பல பெண்களிடம். வடிவுக்கு கூட வடிவு என்று வடிவாம்பிகா, அவளுக்கும் அதே எண்ணம்தான் மனதில். தன் ஒரே மகன் சரவணனுக்கு அந்த ஒரு நல்ல நாளிலாவது புது துணி எடுத்து கொடுத்து சர்க்கரை பொங்கல் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை அவளுக்கு. அந்த குப்பத்து வீடுகளின் குடும்ப தலைவர்கள் பாதிக்கு மேல் முதல் நாள் இரவு தண்ணி எடுத்து விட்டு வீட்டில் தங்கள் மனைவிகளிடம் அடி உதை என்று ரகளை செய்துவிட்டு கீழே விழுந்தவர்கள்தான். இன்னமும் மயக்கத்திலேயே கிடந்தார்கள். அவர்களுக்கு இன்னமும் விடியவே இல்லை. காலை மணி 8. வடிவு வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். அவள் 4 வீடுகளில் வீட்டு வேலை பார்க்கிறாள். அப்போது கிளம்பினால்தான் 4 வீடுகளிலும் வேலை முடித்துவிட்டு மதியம் 1 மணிக்காவது வர முடியும் அவளால். வரும்போது அவர்கள் கொடுக்கும் பழைய சோறு கஞ்சி கொண்டு வருவாள். அதுதான் மகன் சரவணனுக்கு கொடுத்துவிட்டு தானும் சிறிது கஞ்சி குடிப்பாள். அவளுடைய கணவன் இருளப்பன் ஒரு தெருவில் துணி தேய்க்கும் வண்டி போட்டு துணிகளுக்கு ஸ்திரி போடும் வேலை செய்கிறான். ஒரு நாளைக்கு 150-200 ரூபாய் வரை சம்பாதிப்பான். ஆனால் காலனா கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே குடித்துவிட்டு ஏதாவது வகை வகையாக தின்றுவிட்டு வீட்டுக்கு வருவான். மனைவி மகன் என்கிற நினைப்பே இல்லாமல் எப்போதும் போதையில் திரிவான். வடிவு ஏதாவது கேள்வி கேட்டால் அவளுக்கு கிடைப்பது அடியும் உதையும் தான். எப்பொழுதாவது அவனுக்கு தேய்க்கும் துணி குறைவாக வந்து அன்று வருமானமும் குறைந்திருந்தால் குடிப்பதற்கு மனைவியிடமே வந்து காசு கேட்பான். இருக்கும் கொஞ்ச நஞ்ச காசையும் பிடுங்கி கொண்டு போவான். எனவே குடிக்க தன்னிடம் காசு கேட்காமல் இருந்தால் சரிதான், எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிட்டாள் வடிவு. சரவணனுக்கு இப்போது 6 வயது. 4 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து பின் முருகனிடம் வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து காவடி எடுத்து கிடைத்த ஒரே மகன். அதற்காகத்தான் அந்த முருகனின் பெயரான சரவணன் என்று தன் மகனுக்கு பெயரிட்டாள். இப்படி அரும்பாடுபட்டு பெற்ற மகனை கஷ்டம் தெரியாமல் வளர்க்க முடியவில்லையே என்கிற ஆதங்கம்தான் அவளுக்கு. தினமும் வயிறார சுடுசோறு கூட செய்து கொடுக்க முடியவில்லையே என்று வடிவுக்கு கவலை. அதை நினைத்தாலே அவளுக்கு கண் கலங்கிவிடும். மகனையாவது நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த குப்பத்து பள்ளியில் சேர்த்து விட்டிருக்கிறாள். 2வது படிக்கிறான். எப்படியாவது படித்து இவனாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற கவலைதான் அவளுக்கு. அதற்கு இன்னும் நிறைய வருடங்கள் இருந்தாலும் இப்போதிருந்தே அவனிடம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டே இருப்பாள். சரவணா, நீ நல்லா படிக்கணும், சரியா? படித்து நல்லா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். நான் சொல்கிறத கேப்பியா சரவணா? சரிம்மா, நான் நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னை நல்லா பார்த்துக்குவேம்மா என்று அவன் சொல்லும் போது இவளுக்கு கண்களில் தண்ணீரே வந்துவிடும். அழாதேம்மா என்று கண்களை துடைத்து விடும் போது அவனை அப்படியே வாரி அணைத்து கொள்வாள் வடிவு. தூங்கிக் கொண்டிருந்த மகனை எழுப்பினாள்.
சரவணா, எழுந்திருடா, அம்மா வேலைக்கு போகிறேன், அங்கே ஒரு கிண்ணத்தில் கஞ்சி தண்ணி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு விளையாடிட்டு சரியா? அம்மா வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். போம்மா, எப்போ பார்த்தாலும் கஞ்சி தண்ணி தானாம்மா, இட்லி தோசையெல்லாம் செய்ய மாட்டியாம்மா? சரவணன் சினுங்கினான். அம்மா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சக்கரை பொங்கல் செய்து தர்றேன்டா, சரியா? ஐ, சக்கரை பொங்கல் சீக்கிரம் வந்துருமா என்று அவளுடைய கன்னத்தில் முத்தம் வைத்தான். இவளும் பதிலுக்கு மகனின் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு கிளம்பினாள். இன்று எப்படியும் வேலை பார்க்கும் வீடுகளில் கொஞ்சம் பணம் கடன் கேட்டு வாங்கி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டே வேகமாய் நடை போட்டாள். வடிவு நினைத்தபடி தன் மகன் சரவணனுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து கொடுப்பாளா? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அத்தியாயம் 2. வடிவுக்கு திருமணமான புதிதில் இருளப்பன் நல்லவனாகத்தான் இருந்தான். குடிப்பான் தான், ஆனால் முழுநேர குடிகாரன் அல்ல. கொஞ்சம் பொறுப்புடன் தான் இருந்தான். குழந்தை உண்டாகவில்லை என்று அவனும் தன் மனைவியுடன் சேர்ந்து விரதம் எல்லாம் இருந்தான். பின்னர் வடிவு உண்டாகி 8 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது இதே ஒரு பொங்கல் தினத்தன்று மனைவிக்கென்று புது சேலையெல்லாம் வாங்கி ஆசையாய் பரிசளித்தான். இருவரும் பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி சந்தோஷத்துடன் பேசிக்கொண்டிருப்பார்கள். பேறுகாலத்தின் போது வடிவு ஊரில் இருந்த தன் தாய் வீட்டுக்கு போயிருந்த நேரத்தில்தான் அவனுடைய இந்த குடிப்பழக்கம் அதிகமானது. முழுவதுமாகவே மாறிவிட்டான். வடிவு எவ்வளவோ முயன்றும் திருந்தவில்லை. குடிப்பழக்கம் இன்னும் அதிகமானதே தவிர கொஞ்சம் கூட குறையவில்லை. வடிவும் தான் என்ன செய்வாள்? பாவம், ஒன்றும் செய்ய தெரியாமல் அவன் போக்கில் விட்டு விட்டாள். அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவளுடைய தாயும் தந்தையும் தான். அவர்களும் சரவணன் பிறந்த 1 வருடத்தில் அடுத்தடுத்து இறந்து விட்டனர். அவர்கள் இருக்கும் போதாவது இருளப்பன் கொஞ்சம் பயப்படுவான். அவர்களும் இல்லை என்று ஆன பிறகு அவனுக்கு கேட்க ஆளே இல்லாமல் போய்விட்டது. சரவணன் உருவத்திலும் குணத்திலும் அவன் தாய் வடிவைத்தான் கொண்டிருந்தான். கொஞ்சம் கருப்பு, ஆனாலும் களையாக இருப்பான். அவன் பிறந்து கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிந்த நாள் முதல் அப்பா என்றாலே எப்பொழுதும் குடிப்பதும் சில நேரங்களில் தன் அம்மாவை போட்டு அடிப்பதும் தான். வீட்டில் இருந்தால் எப்பொழுதும் மயக்கத்தில் படுத்து கிடப்பதும். அவனுடைய தந்தை என்றால் அவனுக்கு அதுதான். மகன் என்று பிரியமாக பேசுவதோ கொஞ்சுவதோ என்று எதுவும் தன் தந்தையிடம் இருந்து சரவணனுக்கு கிடைத்தது இல்லை. எப்போதாவது மகனிடம் பேசினாலும் ஏதாவது வேலை சொல்வதற்காக மட்டும்தான் இருக்கும். இந்த கடைக்கு போய் பீடி வாங்கிட்டு வாடா என்று. அதையும் சிடுசுடுப்புடன் தான் சொல்வான் இருளப்பன். அதனால் சரவணனுக்கு அப்பா என்றால் பயமும் கூட. அடித்து விடுவார் என்ற பயமும் அவனுக்கு இருக்கும். பக்கத்தில் சென்றால் அவரிடம் இருந்து வரும் அந்த வாடையும் அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. அப்பா என்றால் எல்லாருமே அப்படித்தான் இருப்பார்கள் போலும் என்று தான் சரவணன் நினைத்திருந்தான். அதனால் அவனுக்கு அப்பா என்றாலே பிடிக்காது. அதிலும் அம்மாவை போட்டு அடிக்கும் போது சுத்தமாக பிடிக்காது. இந்த அப்பா ஏன் வீட்டிற்கு வருகிறார், வராமல் இருந்தால் நல்லது என்று மனதிற்குள் நினைத்து கொள்வான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அம்மா 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 மட்டும்தான். அம்மா அழுதால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவளுக்கு மிகவும் சிரமம் தராமல் சமர்த்தாக இருப்பான். படிப்பிலும் படு சுட்டி. நன்றாக படித்து நிறைய சம்பாதித்து தன் அம்மாவை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பான். அவனுக்கு வடிவு சர்க்கரை பொங்கல் செய்து தருவதாக சொன்னதும் படு உற்சாகம். அதே குஷியுடன் எழுந்து குளித்து அம்மா வைத்திருந்த கஞ்சியை குடித்துவிட்டு விளையாட கிளம்பிவிட்டான். அவனிடம் இருப்பது 2 செட்டு ட்ரெஸ் தான். அதிலும் 2 சட்டையிலும் கிழிசல் இருக்கும். கொஞ்சம் சின்னதாய் கிழிசல் இருக்கும் சட்டையை எடுத்து போட்டு கொண்டான். விளையாடுவதற்கு அவனுக்காக சிறுவர்கள் காத்து கொண்டிருந்தனர். சரவணன் அவர்களிடம் வந்தான். இன்னைக்கு எங்கள் அம்மா சர்க்கரை பொங்கல் செய்து தர்றேன்னு சொல்லியிருக்காங்கடா என்று சந்தோஷமாக சொல்லி கொண்டிருந்தான். வடிவுக்கு அன்று வேலை பார்க்கும் வீடுகளில் ஏகப்பட்ட வேலை. நாள் கிழமை என்றாலே அப்படித்தான். வீடு கூட்டி மெழுகி பாத்திரம் தேய்த்து என்று ஒவ்வொரு வீட்டிலும் வேலை பார்த்து முடிப்பதற்குள் அவளுக்கு பெண்டு கலண்டு விடும். அன்று அவள் கடன் வேறு கேட்டாக வேண்டுமே. தயங்கி தயங்கி கேட்டாள். அந்த திண்ணை வீட்டம்மா மட்டும் கொடுக்கவே இல்லை. வடிவு எதிர்பார்த்தது தான். அந்த அம்மா எப்போதும் கொஞ்சம் கரார்தான். மற்ற 3 வீடுகளிலும் 100 200 என்று கேட்டு மொத்தம் 500 ரூபாய் கடன் கேட்டு வாங்கினாள். மாத சம்பளத்தில் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி. வடிவு வீடு வந்து சேரும்போது மணி 2 ஆகிவிட்டது.
வரும்போதே கடைக்கு சென்று சரவணனுக்கு கருப்பு கலரில் ட்ரௌசரும் சிகப்பு கலரில் ஒரு சட்டையும் வாங்கி கொண்டாள். சர்க்கரை பொங்கலுக்கு தேவையான மளிகை ஜாமானையும் வாங்கி கொண்டாள். இந்த புது சட்டையை பார்த்தால் சரவணன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். நினைக்கும் போதே அவளுக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. மகனின் சந்தோஷத்தை பார்க்கும் ஆவலில் வேக வேகமாய் சென்றாள். சரவணன் இவளை எதிர்பார்த்து குடிசையின் வாசலிலேயே அமர்ந்திருந்தான். இவளை பார்த்ததும், என்னம்மா இவ்வளோ லேட்டா வர்ற என்று சொல்லிக்கொண்டே தன் தாயை தொடர்ந்து உள்ளே சென்றான். உள்ளே நுழைந்ததும் வடிவு அவனுக்காக எடுத்த புதி துணியை பிரித்து அவனிடம் கொடுத்தாள். முதலில், இந்தா சரவணா, அம்மா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஐ, புது சட்டை, இந்தா போட்டுக்கோ. அம்மா உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சக்கரை பொங்கல் செய்து தர்றேன். சரவணன் உற்சாகத்துடன் புது துணி எடுத்து போட்டு கொண்டான். அம்மா நல்லா இருக்காம்மா. உனக்கு என்னடா கண்ணா, நீ ராஜாவாட்டம் இருக்க. வடிவு அடுப்பை பற்ற வைத்து உலை வைத்து அரிசி களைந்து போட்டாள். வெந்தவுடன் மண்டை வெல்லம் போட்டு கிளறினாள். நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நன்றாக கிளறி விட்டு இறக்கினாள். எப்பொழுதாவது மகனுக்கு செய்து தருவது, அதை ஒழுங்காக நன்றாக செய்து தர வேண்டும் என்று எல்லாமே வாங்கி வந்திருந்தாள். சரவணனுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்தாள். அவனும் ஆசையாக சாப்பிட்டான். வடிவுக்கு சந்தோஷத்தில் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவன் சாப்பிடுவதை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்து நடக்கப் போகும் விபரீதத்தை அறியாமல். அத்தியாயம் 3. சர்க்கரை பொங்கலை ரசித்து உண்ணும் தன் மகனை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் வடிவு. நல்லா இருக்கா சரவணா, உனக்கு பிடிச்சிருக்கா? இந்தா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ என்று பரிவுடன் கூறினாள். சூப்பராக இருக்குமா, இந்தாம்மா நீயும் சாப்பிடு என்று தன் அம்மாவுக்கு ஊட்டிவிட்டான் சரவணன். வடிவுக்கு மனம் நெகிழ்ந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் துளிர்த்தது. அழாதேம்மா, நான் பெரியவனாகி உன்னை நல்லா பார்த்துப்பேம்மா என்று அவளுடைய கண்களை துடைத்து விட்டான் சரவணன். வடிவு அவன் தலையை கோதிவிட்டாள். தானும் சிறிது தட்டில் எடுத்து வைத்து சாப்பிட்டு விட்டு சிறிது கணவனுக்காகவும் எடுத்து வைத்தாள். காலையிலிருந்து அடுத்தடுத்து வேலை செய்து கொண்டிருந்ததில் இவ்வளவு நேரம் களைப்பு தெரியவில்லை. ஆனால் இப்போதோ வேலையெல்லாம் முடிந்த பின்னர் தான் களைப்பே தெரிந்தது அவளுக்கு. கொஞ்சம் சாய்ந்து கொள்ளேன் என்று அவள் உடம்பு அவளிடம் கெஞ்சியது. கீழே தரையில் உடலை நீட்டி படுத்து கொண்டாள். தலையை கீழே வைத்த சிறிது நேரத்தில் அவளுடைய கண்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போனது. சரவணன் அங்கே வாசலில் விளையாடி கொண்டிருந்தான். அரை மணி நேரம்தான் சென்றிருக்கும். ஏதோ சப்தம் கேட்டு உறக்கத்தில் இருந்து எழுந்தாள் வடிவு. ஆனாலும் அவளுடைய கண்களோ இன்னும் தூக்க கலக்கத்தில்தான் இருந்தன. அவளுடைய கணவன் தான் குடிசைக்குள் வந்து கூச்சல் போட்டு கொண்டிருந்தான். ஏ எந்திரிடி, பணம் கொடு, எங்கே வச்சிருக்க என்று அவளுடைய முடியை பிடித்து இழுத்தான். இன்று பொங்கல் பண்டிகை அல்லவா, அதுதான் துணி வரவில்லை போல, காசு கேட்டு வந்துட்டாரா இந்த ஆளு என்று மனதிற்குள் நினைத்த வடிவு, என்கிட்ட காசு ஏது, என்னமோ கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி கேட்குற, பொய்யாங்கிட்டு என்று பதிலுக்கு கத்தினாள். பொய் சொல்லாதடி, எங்கே மறைச்சி வச்சிருக்க சொல்லு. யோ, ஒரு தடவை சொன்னால் அவனுக்கு புரியாது, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. இந்தா உனக்கு சக்கரை பொங்கல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ என்று கூறினாள். ஏண்டி பொய்யா சொல்கிற? உன் மகனுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்க மட்டும் உனக்கு காசு இருக்கா? குட்ரீனா என்று அவள் முடியை பிடித்து இழுத்து சுவற்றில் கொண்டு போய் அவள் தலையை முட்டினான். யோ விடியா, வலிக்குது என்று வலியில் துடித்தாள் வடிவு. காசை எங்கடி மறைச்சி வச்சிருக்க சொல்லு. அவள் வழி தாழாமல் கதற கதற எதையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் அவள் தலையை சுவற்றில் கொண்டு போய் முட்ட வைத்தான். வடிவு மயங்கி கீழே விழுந்து விட்டாள். ஏ எந்திரிடி என்று சொல்லிக்கொண்டே கீழே கிடந்தவளை காலால் தள்ளினான். அவள் பேச்சற்று அசையாமல் கிடக்கவும் இருளப்பனுக்கு சிறிது பயம் வந்தது. ஏ புள்ளை எந்திரிடி என்று திரும்பவும் கூப்பிட்டு மூக்கில் கை வைத்து பார்த்தான். அவளுடைய மூச்சு நின்றே போயிருந்தது. உடனே பயத்தில் அங்கிருந்து ஓடினான். இத்தனையும் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த சரவணன் வேகமாக தன் அம்மாவின் பக்கத்தில் வந்தான். அம்மா எந்திரிம்மா, என்னை பாருமா என்று அவனை தட்டி கொண்டே இருந்தான். அம்மா பயமா இருக்கும்மா, எந்திரிம்மா, ஏம்மா எந்திரிக்க மாட்டேங்கிற என்று அழ ஆரம்பித்தான். சப்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருந்து வந்து மாரியப்பன் அங்கு வடிவு கீழே விழுந்து கிடந்ததையும் சரவணன் அழுது கொண்டிருந்ததையும் பார்த்து என்ன நடந்திருக்கும் என்று ஊகித்து கொண்டான்.
உன் அப்பா எங்கேடா என்று சரவணனிடம் கேட்டார். அம்மாவை அடித்து போட்டுவிட்டு ஓடிவிட்டதாக சரவணன் சொன்னான். மாரியப்பன் வடிவு அசையாமல் படுத்து கிடப்பதை பார்த்து அவளுக்கு மூச்சு இருக்கிறதா என்று பார்த்தான். அவள் இறந்து விட்டதை தெரிந்து கொண்டு கத்திக்கொண்டே வெளியே ஓடி வந்தான். இருளப்பன் தன்னோட பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு ஓடிட்டான்ல என்று கூறிக்கொண்டே ஓடினான். உடனே அங்கிருந்த ஒருவன் காவல் நிலையத்திற்கு ஃபோன் செய்து தகவல் கூறினான். போலீஸ் வந்து விசாரித்து வடிவின் பிணத்தை அப்புறப்படுத்தியது. இருளப்பனை தேட ஆரம்பித்தனர் போலீசார். தனியாக விடப்பட்ட சரவணனுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவனுக்கு அம்மாவை நினைத்து அழுகையாய் வந்தது. கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான். கொஞ்ச தூரம் சென்றதும் கால் வலிக்கவே அங்கே ரோட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்தான். இருட்டி இருந்தது. கண் சொக்கியது அவனுக்கு. அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிவிட்டான். காலையில் எழுந்தவனுக்கு பசிக்க ஆரம்பித்தது. அம்மா இல்லாமல் எங்கே போய் என்ன சாப்பிடுவது? அவனுக்கு திரும்பவும் அழுகைதான் வந்தது. அம்மா, ஏம்மா என்னை விட்டுட்டு போன? நான் எங்கேம்மா போவேன்? எனக்கு பசிக்குதும்மா, நீ வாம்மா, வந்திரும்மா என்று வாய்விட்டு அழுதான். பக்கத்து குடிசையில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் இவனை பார்த்து பாவமாய் இருந்தாலும் அனைவரும் தங்கள் குழந்தைகளின் வயிறை நிறைப்பதற்கே பெரும்பாடு பட வேண்டிய நிலையில்தான் இருந்தனர். அங்கு பெரும்பாலும் அனைவரது வீடுகளிலும் குடும்பத் தலைவர்கள் எல்லாருமே குடிமகன்கள்தான். அப்படி இருக்கும்போது அடுத்த வீட்டு குழந்தைகளை பார்க்க அந்த பெண்களால் எப்படி முடியும்? பார்த்து பாவப்படத்தான் முடிந்தது அவர்களால். அங்கு குப்பத்தில் இருந்த டீ கடையில் சிலர் டீ குடித்து கொண்டு இருந்தனர். சரவணன் அங்கு போய் நின்று டீ கடைக்காரரிடம், அண்ணே பசிக்குதுன்னே, ஒரு பன்னும் டீயும் கொடுங்கண்ணே என்று கேட்டான். அதற்குள் அங்கு டீ குடித்து கொண்டிருந்த ஒருவன், ஏலே, இவன் இந்த இருளப்பனோட மகன்டா, கொலகாரனோட புள்ள, அடிச்சு விரட்டுங்கடா என்று கத்தினான். இப்போது சரவணனுக்கு அழுகை வரவில்லை, கோபம்தான் வந்தது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏன் எல்லாரும் என்ன திட்டுறாங்க என்று நினைத்து வெகுண்டான். அனைவரும் அவனை விரட்ட இவன் அங்கிருந்து போவதற்கு முன் அங்கு தொங்கிக் கொண்டிருந்த வாழைப்பழ சீப்பில் இருந்து ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தான். அப்பன் கொலை பண்ணிட்டு ஓடினா, இப்போ புள்ள திருடிட்டு ஓடுறான் என்று அங்கிருந்தவர்கள் பேசிக்கொண்டனர். அதற்குள் ஒருவன், இருளப்பனை போலீஸ் பிடிச்சிருச்சாண்டா, இப்போதான் ரேடியோவில் சொன்னாங்க என்று கூறினான். அங்கிருந்து ஓடின சரவணனுக்கு தன் அப்பா மேல் கோபமாக வந்தது. வெறுப்பாக இருந்தது. அந்த ஆள் மட்டும் என் கையில் கிடைச்சான், ஒரே போடா போட்டு என் அம்மாவை அவன் இல்லாமல் பண்ண மாதிரி அந்த ஆளையும் இல்லாமல் பண்ணணும் என்று மனதிற்குள் வெறுப்பாக சொல்லி கொண்டான். அப்படியே குடிசை பகுதியிலிருந்து நகருக்கு வந்தான். அங்கு ஒரு கல்யாண மண்டபத்தின் வாசலில் சாப்பிட்ட இலைகள் கிடந்தன. திருநாய் ஒன்று அங்கு நின்று சாப்பிட்டு கொண்டிருந்தது. சரவணனுக்கு அந்த சிறு வயதில் பசி தாங்க முடியவில்லை. எனவே அவனையும் அறியாமல் அவனுடைய கால்கள் அந்த இடத்தை நோக்கி சென்றன. ஒரு இலையில் நிறைய மீந்திருந்தது. அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். பிறகு அங்கிருந்த குழாயில் தண்ணீர் குடித்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் நடந்தான். அங்கு கொஞ்ச நேரத்தில் நடைபாதையில் ஒரு இளநீர் கடை இருந்தது. சரவணன் அங்கு சென்று அந்த இளநீர் கடைக்காரரிடம், அண்ணே, ஒரு வேலை கொடுங்கண்ணே, நீங்கள் சொல்லி கொடுக்கறத கரெக்டாக செய்வேன்னே என்று கெஞ்சினான். அப்போது அங்கு பக்கத்தில் நின்று பேசி கொண்டிருந்தவர்களில் ஒருவர், யோ, இவன் இருளப்பம் புள்ளல்ல, நேற்று வாழைப்பழம் திருடான், இப்போ என்ன செய்ய போறான்னு தெரியல என்று சொன்னதை கேட்ட சரவணனுக்கு சுருக்கென்று கோபம் வந்துவிட்டது. வந்த ஆத்திரத்தில் தாம் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கு இளநீர் வெட்டுவதற்கு வைத்திருந்த அரிவாளை எடுத்து அந்த ஆளின் கழுத்தில் பட்டென்று போட்டான். அந்த இடத்திலேயே அந்த ஆள் பொத்தென்று விழுந்து இறந்தான். பிறகுதான் சரவணனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. உடனே அரிவாளை கீழே போட்டு ஓட ஆரம்பித்தான். ஒரு பாவமும் தெரியாத அந்த பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைத்தது. அந்த சிறுவனை கொலைகாரனாக்கியது இந்த சமூகம். இனி அந்த சிறுவனின் நிலை. அத்தியாயம் 4. ஓடிக்கொண்டிருந்த சரவணன் சிறிது தூரம் சென்ற பின் மூச்சு வாங்கியதால் நின்றான். ஆனால் போலீஸ் விசில் சத்தம் கேட்கவே மீண்டும் ஓடினான். பாவம், அந்த சிறுவனால் எவ்வளவு தூரம்தான் ஓட முடியும்? ஒரு இடத்தில் ஒளிந்து இருந்தவனை போலீசார் பிடித்தனர். இந்த வயசிலே கொலை செஞ்சதும் இல்லாமல் தப்பிச்சு வேற ஓடுறியாடா
என்று போலீசார் அவனை கையில் உள்ள லத்தியால் அடித்தனர். வலி தாழாமல் துடித்தான் சரவணன். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதுவுமே நானாக செய்யலையே, நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தேன். இந்த அப்பா என்ற மனுஷன் போட்டு வந்து என்னோட அம்மாவை அடித்து கொன்று போட்டு ஓடிட்டான். இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது? போகிற இடத்துல எல்லாம் கொலகாரம் புள்ளன்னு எல்லாரும் விரட்டி விட்டா நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? அவங்க அப்படி பேசுனதுனால தானே நான் அறிவாளி எடுத்து எனக்கே தெரியாமல் வெட்டினேன். நான் வேணும்னே எதுவும் செய்யலையே. ஏன் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் ஏன் என்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்க? அம்மா, நான் என்னம்மா செய்வேன்? என்னால் அடி தாங்க முடியலம்மா. நீயே சொல்லுமா வந்து. வாம்மா என்று மனதிற்குள் அழுது கொண்டே இருந்தான் சரவணன். போலீசார் ஸ்டேஷனுக்கு கூட்டிச் சென்று அங்கு வைத்தும் அவனை அடித்தனர். மறுநாள் சரவணன் உடைய வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சரவணனுடைய வயதை கருத்தில் கொண்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டான். சரவணன் அங்கு சென்றும் யாருடனும் ஒட்டாமல் அமைதியாகவே இருந்தான். அவனுடைய மனம் முழுவதும் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது. அம்மாவுடன் சந்தோஷமாக இருந்த தன்னை இன்று இப்படி ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் அந்த அப்பா என்னும் கெட்ட மனுஷன்தான். அவனை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது சரவணனுக்கு. எதுவும் அவனால் சாப்பிடக்கூடிய முடியவில்லை. அங்கே கொடுத்த சாப்பாட்டை கொஞ்சம் மட்டும்தான் சாப்பிட்டான். மறுநாள் அங்கு ஒரு புது ஜெயிலர் பொறுப்பேற்றிருந்தார். அவர் பெயர் ருத்ரையா. அவருக்கு 50 வயது இருக்கும். அவர் வந்த முதல் நாளிலேயே சரவணனை கவனித்தார். முகத்தில் ஒரு கோப பார்வையுடன் தனித்தே இருந்ததையும் அவனுடைய கண்களில் ஒரு அறியாமை இருந்ததையும் கவனித்தார். இருப்பதிலேயே சரவணன் தான் வயதில் சிறுவன். ருத்ரையா அவனை பக்கத்தில் அழைத்தார். சரவணன் இவரும் தம்மை அடிக்கத்தான் கூப்பிடுகிறாரோ என்று நினைத்து பயப்பட்டான். அவருடைய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பின்னர் இவனை அழைத்தார். பக்கத்தில் வந்தான் சரவணன். உன் பேர் என்ன? சரவணன் ஒன்றும் பதில் சொல்லாமல் இருந்தான். தம்பி, உன் பேர் என்னப்பா? அவருடைய குரலில் ஒரு அன்பு தெரிந்ததும் சரவணனுக்கு மனம் இளகியது. சரவணன் என்று மெதுவாக சொன்னான். பசிக்குதா தம்பி? சாப்பிட்டியா? சாப்பிட ஏதாவது வேணுமா? சரவணனுக்கு தன் அம்மா ஞாபகம் வந்தது. சாப்பிட்டியா என்று கேட்டவுடன் தன் தாய் கேட்பது போல் அவனுக்கு தோன்ற, இவ்வளவு நேரம் மனதில் அடுக்கி வைத்திருந்த கோபம், ஆதங்கம், இயலாமை, ஏக்கம், பசி என்று அனைத்தும் சேர்ந்து அவனுக்கு அழுகையாய் வெடித்தது. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். அங்கு இருந்த காவலாளியிடம் ஒரு பிரியாணி பொட்டலம் வாங்கி வரச் சொன்னார் ருத்ரையா. பிரியாணி வந்ததும் அழுது கொண்டிருந்த சரவணனை அணைத்து கொண்டார். முதுகை தட்டி கொடுத்து தலையை கோதிவிட்டார். இந்தா தம்பி, இதை சாப்பிட்டு முடி, பிறகு பேசலாம், சரியா? இந்தா உட்காரு என்று அவனை உட்கார வைத்து பிரியாணி பொட்டலத்தை பிரித்து அவனிடம் கொடுத்தார். சரவணன் கைகளை துடைத்து கொண்டு சாப்பிட அமர்ந்தான். 2 நாட்களாக சரியாக சாப்பிடாமல் இருந்தவனுக்கு அந்த பிரியாணியை பார்த்ததும், அதுவும் அவர் அன்பாக சொன்னதும் பசி வயிற்றை கிள்ள அதை கையில் எடுத்து லபக் லபக்கென்று சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிந்ததும் அவனை தன் எதிரில் உட்கார வைத்து கொண்டார் ருத்ரையா. சரி, இப்போ சொல்லு, என்ன நடந்தது? உன்னை ஏன் போலீஸ் பிடிச்சாங்க? சரவணன் நடந்தது அனைத்தையும் சொன்னான். நான் வேணும்னே செய்யலை சார். எல்லாரும் என்னை கொலகாரம் புள்ள, திருடன் இப்படியெல்லாம் பேசினதும் எனக்கு கோபம் வந்துருச்சு. அதான் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரே போடா போட்டேன் சார். இது எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா தான் சார் காரணம். அவர் மட்டும் என் கையில் கிடைச்சா என்று அவனுக்கு வந்த கோபத்தில் சரியாக முடியவில்லை. சரி தம்பி, இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எதையும் மாற்ற முடியாது இல்லையா? ஆனால் நீ இப்படி கோவப்படுறதுனால பாதிக்கப்படுறது யாரு? நீ தானே. இப்போ உங்கள் அம்மா உன் கூட இருந்திருந்தா அவங்களுக்கு இது பிடிக்குமா? உன் அம்மா உயிரோடு இருந்தா, இப்போ உயிரோடு இல்லைன்னாலும் அவங்க சாமியாகி மேலே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தானே. நீ இப்படி இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அவங்க உன்னை பார்த்து அழுதுட்ருப்பாங்கல்ல. அவங்க அப்படி அழலாமா? அவங்க அழுதா உனக்கு பிடிக்குமா சொல்லு என்று கேட்டார். பிடிக்காது என்று தலையாட்டினான் சரவணன். பின்ன உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? ஆமாம் சார், எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும். அம்மா அழக்கூடாது. அம்மாவை நான் சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? என்னால் இப்போ என்ன செய்ய முடியும் என்று சோகமாக கேட்டான் சரவணன். முடியும் தம்பி, உன்னால் முடியும். உன் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற முடியும். உன்னால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன்.
எப்படி செய்யணும்னு உனக்கு நான் வழிகாட்டுறேன். இப்போ இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டேயும் கோவப்படக்கூடாது, சரியா? சரிங்க சார், நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக கேட்பேன் சார் என்று உறுதியாக சொன்னான் சரவணன். அந்த சிறுவனின் நெஞ்சில் நல்லதை விதைத்தார் ருத்ரையா. இந்த விதை எப்படி பசுமையான மரமாக வளரப்போகிறது? தொடர்ந்து பார்ப்போம் மக்களே. அத்தியாயம் 5. மறுநாள் ருத்ரையா வருகிறார். சரவணனை அழைக்கிறார். சரவணன் முகம் கொஞ்சம் பொலிவுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுகிறது. என்ன சரவணா, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? உன் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, வெரி குட் என்கிறார். பொதுவாகவே ருத்ரையா அங்கு வரும் எல்லா சிறுவர்களிடமும் வந்தவுடன் அவர்களிடம் அன்பாகவும் ஆதரவாகவும் பேசுவார். ஒரு சிறு கவுன்சிலிங்கும் கொடுப்பார். ஆனால் சரவணனிடம் கொஞ்சம் கூடுதலாகவே அன்பும் அக்கறையும் காட்டினார். காரணம், அனைவரையும் விட சரவணனுக்கு வயது குறைவு என்பதும் இன்னும் அவனுடைய முகத்தில் மாறாமல் இருக்கும் அந்த குழந்தைத்தனமும் தான். சரவணா, வா, இங்கே என் எதிரில் வந்து உட்கார், வா. சரவணன் இவருக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். இனி இப்படித்தான் நல்ல பிள்ளையா யார்கிட்டையும் எப்பவும் கோவப்படாமல் இருக்கணும், சரியா? சரிங்க சார். உன்னோட அம்மா இல்லைன்னு நினைக்கிற பாரு, அந்த நினைப்பை இனிமேல் விட்டுடு. உன் அம்மா எங்கேயும் போகலை, சாமியாக உன் பக்கத்தில் தான் இருக்காங்க. உன்னை பார்த்துட்டே தான் இருக்காங்க. நீ நல்லது செஞ்சால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, கெட்டது செஞ்சால் அவங்க உன்னை நினச்சி அழுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவங்கள அழ வைக்கக்கூடாது, சரியா? சரிங்க சார், இனிமேல் நான் எங்கள் அம்மாவை அழ வைக்க மாட்டேன். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் என் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து காட்டுவேன். ஆனால் நீங்கள் தான் சார் எனக்கு எப்படின்னு அதை சொல்லித்தரணும். சரி, சொல்லித்தர்றேன். அப்புறம் உன் அப்பாவையும் இனிமேல் மறந்துடணும் நீ. எல்லா அப்பாக்களும் இப்படி இருக்கிறதில்ல. நல்ல அப்பாக்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது என்பதுக்கு உதாரணம் தான் உன் அப்பா. அதனால் இனிமேல் அவரை நினைக்காத, மறந்துடு. அவரை பழி வாங்குகிற எண்ணம் எல்லாம் இனிமேல் உனக்கு வரக்கூடாது. இங்கே உனக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாங்க, அதை ஒழுங்காக படிக்கணும். என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை செய்யணும், கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிடணும். அப்புறம் முக்கியமாக தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்யணும். கண்ணை மூடிட்டு சம்மணம் போட்டு உட்காந்து மனசில் நீயா சொல்லிக்கணும், எனக்கு இனிமேல் கோபம் வராது, இனிமேல் நான் யார்கிட்டேயும் கோவப்படவே மாட்டேன், நான் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறுவேன், ஜெயிச்சு காட்டுவேன், என் அம்மாவை சந்தோஷப்படுத்துவேன், இது எல்லாமே என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும், நான் செஞ்சு காட்டுவேன். இப்படியெல்லாம் நீ தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு டெய்லி சொல்லிகிட்டே இருந்தேன்னா அது எல்லாமே உன் ஆழ் மனசில் அப்படியே போய் பதிஞ்சிடும். உன் மேலே உனக்கே நம்பிக்கை வரும். நீ உன்னை நம்பணும், என்னால் முடியும்னு நீயே உன்னை நம்பணும். அப்போ தான் உன்னால் தன்னம்பிக்கையாக செயல்பட முடியும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும். அது நீ வெற்றி பெறப்போவது உறுதி. என்ன, நான் சொல்கிறது எல்லாம் செய்வியா என்று நீளமாக பேசி முடித்தார். கண்டிப்பாக செய்வேன் சார். அவனுடைய வார்த்தையில் உறுதியும் நம்பிக்கையும் தெரிந்தது. மறுநாளிலிருந்து சரவணன் ருத்ரையா கூறியது போலவே நடந்து கொண்டான். ஒழுங்காக சாப்பிட்டான், பாடம் படித்தான், அவர்கள் தரும் ஒவ்வொரு வேலைகளையும் செய்தான். தினமும் காலை இரவு என்று 2 நேரமும் தியானம் செய்தான். ருத்ரையா சொன்ன அனைத்தையும் கண்களை மூடிக்கொண்டு மனதில் சொல்லி கொண்டான். தினமும் அவற்றை ஜெபித்தான். நாளாக நாளாக சரவணன் மனதளவில் நன்றாகவே தேறினான். தன்னால் முடியும் என்கிற நம்பிக்கை பிறந்திருந்தது அவனுக்கு. மனதில் தைரியமும் வந்திருந்தது. தான் ஒரு கொலைகாரனின் மகன் என்கிற நினைப்பு அவனிடம் இருந்து அடியோடு அகன்றிருந்தது. தாழ்வு மனப்பான்மை அகன்று மனதில் தன்னம்பிக்கை பிறந்திருந்தது. காலங்கள் வேகமாக ஓடியது. சரவணனுக்கு 16 வயதாகும் போது அவனுடைய நன்னடத்தை காரணமாக அவனை விடுவிக்க கோரி சிபாரிசு மனு கொடுத்தார் ருத்ரையா. இனி இவன் வெளியே சென்றால் எப்படியும் முன்னுக்கு வந்து விடுவான் என்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. மனுவை ஏற்றுக்கொண்டு சரவணனை விடுவித்தது நீதிமன்றம். சரவணன் வெளியே செல்லும் போது ருத்ரையா புத்திமதி சொல்லி அனுப்பினார். வெளியே போய் ஒரு வேலையை தேடிக்கோ சரவணா. உடனே வேலை கிடைச்சிராது, அதுக்கு நீ நிறைய கஷ்டப்படணும், அப்போ தான் வேலை கிடைக்கும். நீயா உன் முயற்சியில் தான் இதையெல்லாம் செய்யணும். வேலை கிடைச்சப்பறம் தொடர்ந்து படிக்க ஆரம்பி. தபாலில் மேலே படி. நீ ஒவ்வொன்றா செய்ய செய்ய உனக்கு தானாக வழி கிடைக்கும் சரவணா, சரியா?
நடுவில் நீ ஏதாவது என்கிட்ட பேசணும்னு நினச்சா எப்போ வேணாலும் என்கிட்ட பேசலாம், இந்தா என் நம்பர் என்று கூறி ஃபோன் நம்பரை தந்தார். இந்தா நீ இங்கே வேலை பார்த்ததுக்கான சம்பளம் என்று கூறி சிறிது பணத்தையும் கொடுத்தார். அதை கையில் பெற்றுக்கொண்ட சரவணன் அவரை பார்த்து, கண்டிப்பாக நான் ஜெயிச்சு உங்கள் பேரை காப்பாற்றுவேன் சார் என்று உறுதி நிறைந்த குரல் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் சரவணன். இனி சரவணன் தன் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கப் போகிறான் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். 10 வருடங்கள் கழித்து வெளி உலகை பார்க்கிறான் சரவணன். அவனுடைய மனம் சந்தோஷத்துடன் உறுதியும் நம்பிக்கையும் நிறைந்து இருந்தது. சென்னை சாலை எப்போதும் போல் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. சரவணன் ருத்ரையா கூறியது போல் முதலில் அவனுக்காக வேலை தேட ஆரம்பித்தான். கடை கடையாய் ஏறி இறங்கினான். போகும் இடமெல்லாம் அவனுடைய கதையை கேட்டு வேலை இல்லை என்றே பதில் தந்தனர். ஆனால் சரவணன் மனதில் நம்பிக்கையை மட்டும் விடவில்லை. ருத்ரையா ஒரு முறை அவனிடம் சொன்னது அவனுக்கு நினைவில் வந்தது. இறைவன் நம் அனைவருக்கும் அவரவருக்கு என ஒவ்வொரு பாதையை அமைத்திருப்பார். அந்த பாதையை கண்டுபிடிப்பது நம் வேலை. நாம் தான் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கான பாதை என்னவென்று தெரிந்ததும் அதை நல்ல முறையில் கொண்டு செல்வது நம் கையில் தான் உள்ளது என்று அவர் சொல்லியிருந்தார். யோசித்து கொண்டே நடக்கையில் அங்கு ஒரு பேருந்து நிறுத்தம் இருந்ததை கண்டான். அங்கு உட்கார்வதற்கு வசதியாக நீளமான இருக்கை இருந்தது. சற்று இளைப்பாறிவிட்டு போகலாம் என்று அங்கு அமர்ந்து கொண்டான் சரவணன். அங்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தது. அதன் வாசலில் 2 பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசியதை வைத்து அவர்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு வேறு பிளாக்கில் இருப்பவர் என்பதை புரிந்து கொண்டான் சரவணன். அவர்களில் ஒருவர், சார், அப்பார்ட்மெண்ட் வளாகம் சுற்றிலும் எக்கச்சக்க குப்பை இருக்குது. உள்ள படியெல்லாம் கூட்டி பெருக்கிறதுக்கு லேடிஸ் கிடைச்சிட்டாங்க. ஆனால் சுற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அது பசங்க யாராச்சும் கிடைச்சா நல்லதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் வேலை ஹெவியாக இருக்கும். லேடிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதுதான் பார்க்குறேன். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலை. யாராச்சும் இருந்தால் சொல்லுங்களேன் சார் நீங்களும் என்று மற்றொருவரிடம் கூறிக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் உடனே அவர்கள் பக்கத்தில் சென்றான். சார், நான் அந்த வேலையை பார்க்குறேன் சார். நீங்கள் பேசினதையெல்லாம் கேட்டுட்டு தான் சார் இருந்தேன் என்று சரவணன் சொல்லவும் அவனை பற்றிய விவரங்களை கேட்டார் அந்த மனிதர். சரவணன் எதையும் மறைக்காமல் உண்மையை கூறினான். எல்லாவற்றையும் கேட்டவர், சரி, நான் யோசித்து சொல்கிறேன். நாளைக்கு காலையில் உள்ளே இருக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு வா சொல்கிறேன் என்று கூறினார். சரவணன் உற்சாகத்துடன் மறுநாள் காலையில் அந்த அப்பார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அறைக்கு சென்றான். முதல் நாள் பார்த்த அந்த மனிதர் அங்குதான் இருந்தார். அவர்தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டின் செயலாளர் திரு ராஜசேகர். அவர் சரவணனிடம், வா தம்பி, நாளையிலிருந்து வேலைக்கு வந்திருப்பா. உன்னால் எந்த பிரச்சனையும் இங்கே வரக்கூடாது, சரியா? உன்னை பார்த்தால் நல்ல மாதிரியாக தான் தோணுது. அதனால தான் உன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னை வேலையில் சேர்த்து விடுறேன். நல்லா வேலை செஞ்சு நல்லா பேர் வாங்கணும். எனக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சரியா தம்பி என்று கூறினார். கண்டிப்பாக நல்லா வேலை பார்ப்பேன் சார். என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி தருவேன் சார். உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார் என்று உற்சாகத்துடன் பதில் கூறினான் சரவணன். சரி, நாளை காலையில் 10 மணிக்கு வேலைக்கு வந்துரு. மாதம் 4000 சம்பளம். இங்கே உனக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் ஆகும். கரெக்டாக வந்துரு. சரிங்க சார், நாளைக்கு காலையில் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுறேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தான் சரவணன். மறுநாளிலிருந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். சரியான நேரத்திற்கு சென்றான். வேலை முடிய 3 மணி நேரம் ஆனது சரவணனுக்கு. அவனுடைய சுத்தமான வேலையை பார்த்து அங்கு அனைவருக்குமே அவனை பிடித்து போனது. உடனே ஆண்கள் தங்கும் மேன்ஷனில் தங்குவதற்கு இடம் தேடினான். ஆனால் அங்கு எல்லாம் அவனுக்கு இடம் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இவனுடைய கதையை கேட்டு. அதனால் ஒரே ஒரு அறை இருப்பது போல் வாடகைக்கு எடுத்தான். மாதம் 2000 ரூபாய் வாடகை. அதற்கும் கீழ் எங்கும் கிடைக்கவில்லை. அதனால் பரவாயில்லை என்று அதை வாடகைக்கு எடுத்தான். 3 மணி நேரம் வேலை முடிந்துவிட்டால் பிறகு இருக்கும் நேரத்தில் இன்னொரு வேலையையும் தேட ஆரம்பித்தான். ஒரு வாரத்திற்கு பிறகு அப்பார்ட்மெண்ட் செயலாளர் இவனிடம், ஏன்பா, என் மகள் குடியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இதே வேலைக்கு ஆள் கேட்குறாங்க, நீ செய்றியா என்று கேட்டார். உடனே சரவணன் சந்தோஷத்துடன், செய்கிறேன் சார், நானே தேடிட்டு தான் சார் இருக்கேன் என்றான். அப்படியே, இங்கே டேங்க் கழுவணும். இங்கே மொத்தம் 40 குடியிருப்பு இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி தொட்டி இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் கழுவணும். ஒரு தொட்டிக்கு 150 ரூபாய் கொடுக்குறேன்.
அதையும் நீயே செஞ்சிரு. மொத்தமாக ஒரே நாளில் செய்யாமல் டெய்லி 2 தொட்டி க்ளீன் பண்ணால் கூட சரிதான். சார், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். கண்டிப்பாக நான் நல்லா செய்வேன் சார் என்று உறுதி அளித்தான் சரவணன். நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு மிகவும் பிஸியாக சந்தோஷமாக சென்றன. தன்னுடைய மேல் படிப்புக்காக தொலைதூர கல்வி பயில விண்ணப்பம் செய்தான். மேற்கொண்டு படிக்கவும் ஆரம்பித்தான். படிப்பும் ஒரு பக்கம் நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. அப்பார்ட்மெண்ட்டில் இவனுடைய நேர்மையையும் உண்மையுடன் இருப்பதையும் வேலையில் சுத்தத்தையும் கேள்விப்பட்டு இன்னும் 2 அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தும் சரவணனை வேலைக்கு அழைத்தனர். தான் ஒரு ஆளாக எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்று யோசித்த சரவணன் முகநூலில் ஒரு விளம்பரம் செய்தான். தன்னை போன்று ஆதரவற்றோர் வேலை வேண்டுமென்றால் தன்னை தொடர்பு கொள்ள சொல்லி பதிவு செய்தான். 2 நாட்களில் 10 பேர் வரை சரவணனை தொடர்பு கொண்டனர். அவர்களை நேரில் அழைத்து பேசினான் சரவணன். எந்த விதமான வேலை என்பதை முதலில் கூறினான். பிறகு தொழிலில் நேர்மையும் சுத்தமும் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினான். அவர்களில் அந்த வேலைக்கு ஒத்துக்கொண்ட 7 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்தான். அதில் 2 பெண்களும் அடங்குவர். ஆக அவர்கள் 8 பேர் அடங்கிய ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டனர். 20 அப்பார்ட்மெண்ட்டில் பேசி வேலைக்கு ஒத்துக்கொண்டனர். அனைவரும் சம்பளத்தை பிரித்து கொண்டனர். பெண்களுக்கு அவர்களால் செய்யக்கூடிய வேலையை கொடுத்தான். சரவணன் தன் படிப்பையும் நல்லபடியாக முடித்தான். நடுவில் ஜெயிலர் ருத்ரையாவை போய் பார்த்துவிட்டு வந்தான். அவர் ரிட்டையர் ஆகி 2 வருடம் ஆகியிருந்தது. சரவணனின் வளர்ச்சியை பார்த்து ருத்ரையாவிற்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. தான் முன்னேறுவது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற ஒரு சிலரையும் சேர்த்து அவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து அவர்களையும் முன்னேற வைப்பதால் சரவணனை நினைத்து அவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவர்கள் 8 பேரும் நல்ல இணைப்பிரியா நண்பர்களாக ஆகினர். அந்த 2 பெண்களில் ஒருத்தி மல்லிகா. அவளுக்கு சரவணனுடைய நல்ல குணமும் மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் அவர்களிடம் காட்டும் அக்கறையும் வெகுவாகவே பிடித்து போயின. அவள் சரவணனை காதலிக்க ஆரம்பித்தாள். அதை அவனிடமே ஒரு நாள் கூறினாள். தான் அவனை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும். இதை எதிர்பார்க்காத சரவணன் யோசித்து கூறுவதாக கூறினான். மல்லிகா நல்ல குணமுள்ள பெண். கொஞ்சம் படிக்கவும் செய்திருக்கிறாள். அவளுக்கும் வேறு யாரும் இல்லை. அவளையே திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று தோன்றியது சரவணனுக்கு. நன்றாக யோசித்ததில் அதுவே சரியென்று முடிவு செய்தான். இதை பற்றி ருத்ரையாவிடம் பேசினான். அவரும் மிகவும் சந்தோஷமடைந்தார். ஒரு நல்ல நாள் பார்த்தார். அந்த நன்னாளில் இருவருக்கும் பெரியவர் ருத்ரையா முன்னிலையில் நல்லபடியாக திருமணம் நடைபெற்றது. அவர்கள் இருவருடைய திருமண வாழ்க்கையும் மிக இனிதாக போனது. அதற்கு அடையாளமாக அடுத்த 1 வருடத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மல்லிகா. அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் எப்படியெல்லாம் முன்னேறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். அத்தியாயம் 7. சரவணனுக்கு அவனுடைய வேலையும் நன்றாகவே ஓடிக்கொண்டிருந்தது. மல்லிகா கம்ப்யூட்டரிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாள். அவள் தன் கணவன் சரவணனிடம் தாங்கள் வாழ்க்கையில் முன்னும் ஒரு படி முன்னேறுவதற்கு ஒரு யோசனையை கூறினாள். நாம் இந்த தொழிலை மட்டுமே செஞ்சிட்ருக்கோமே, இன்னொன்று சேர்த்து செஞ்சா என்னங்க அப்படி என்று கேட்டாள். என்ன செய்யலான்னு சொல்லு மல்லிகா, பார்ப்போம் உன் யோசனையை. சரியாக வந்தால் செய்வோம். பொதுவாக நம்ம ஊரில் நிறைய வீட்டில் பசங்க படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. அதனால் அவங்க வீடுகளில் எல்லாம் அவங்கள பெற்ற அப்பா அம்மா மட்டும் தனியாக தான் இருக்காங்க. அதில் நிறைய பேர் வயசானவங்களாகவும் இருக்காங்க. அவங்க வெளியே ஒரு கடைக்கு போக வர, ஒரு மருந்து கடைக்கு போகிறதுக்கு, ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு, பொதுவாக எல்லா அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்குன்னு எல்லாத்துக்குமே அவங்க தான் போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நிறையவே சிரமப்படுறாங்க எல்லாரும். அவங்களுக்கு எல்லாம் அந்த வேலையை நாமளே செஞ்சு கொடுத்தா என்ன? இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மல்லிகா. ஆனால் இது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு தெரியலையே. இதையெல்லாம் நாம் செய்வோன்னு ஒரு தகவலையாவது அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது சொல்லு. அதுக்கு தான் இப்போ ஆன்லைன் வசதி வந்துருச்சேங்க. ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுவோம். அதில் நாம் இதெல்லாம் சொல்லிட்டோன்னா அந்த பசங்க பார்த்து அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே, அதாவது எங்கே இருந்து வேணால் நமக்கு அதிலிருந்து வேலை செய்ய சொல்லலாங்க. ஆனால் நாம் இதை நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். முயற்சி செய்து பார்க்கலாங்க. சரியாக வரும்னு தான் தோணுது எனக்கு. மல்லிகா இவ்வளவு நம்பிக்கையாக கூறியதில் சரவணனுக்கும் இதை செய்து பார்த்தால்தான் என்ன என்று தோன்றியது. உடனே மல்லிகாவிடம் தன் சம்மதத்தை தெரிவித்தான்.
மல்லிகாவும் அவளுடைய தோழியும் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். வெப்சைட்டும் அவர்களே தயார் செய்தனர். சரவணனின் தாயாருடைய பெயரில் வடிவாம்பாள் சர்வீஸ் சென்டர் என்று அதற்கு பெயரிட்டனர். இன்னும் கூடுதலாக 10 பேரை வேலைக்கு சேர்த்தனர். வெப்சைட்டின் மூலம் ஏதாவது வேலைக்கு யாராவது அழைத்தால் அந்த பகுதியில் இருக்கும் தம்மிடம் வேலை பார்ப்பவர்களை அனுப்பி வைத்தார்கள். சர்வீஸ் சார்ஜ் நிர்ணயம் செய்தனர். அதற்கு வேலைக்கும் தூரத்திற்கும் தகுந்தாற்போல். முதலில் 1 வருடம் கொஞ்சம் மெதுவாகவே சென்ற அவர்களுடைய இந்த தொழில் நாளடைவில் மிக பிரபலமடைந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தது. வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்களுக்கு இது மிகவும் வசதியாக இருந்தது. 4 வருடங்களில் வடிவாம்பாள் சர்வீஸ் சென்டர் கொடிகட்டி பறந்தது. நடுவில் பெரியவர் ருத்ரையா நெஞ்சுவலி காரணமாக இறைவனடி சேர்ந்து விட்டார். சரவணனும் மல்லிகாவும் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தனர். 2 வருடம் கழித்து சரவணன் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பித்தான். அவனுக்கு இப்போது 45 வயது. பெரிய தொழிலதிபர் ஆனான். மொத்தமாக அவனால் 200க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். ஆனால் அவனுடைய மனதில் மட்டும் ஒரு சிறு சஞ்சலம் இருந்து கொண்டே இருந்தது. அன்று ஒரு நாள் சரவணன் தான் சிறுவயதில் இருந்த தன்னுடைய குப்பத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்று சென்றான். மனிதர்கள்தான் வேறு, ஆனால் அவர்கள் நிலை அதே மாதிரிதான் இருந்தது. அதேபோல் குடிமகன்கள், ஏக்கப் பார்வையுடன் சிறுவர் சிறுமிகள், அவர்களுக்காக உழைக்கும் பெண்கள் என்று எதுவும் மாறவில்லை. வீட்டுக்கு வந்த சரவணனுக்கு அந்த குப்பத்து மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என்ன செய்வது? யோசித்தான். அவனுக்கு ஒரு யோசனை புலப்பட்டது. அதில் அவன் கொஞ்சம் உற்சாகமடைந்தான். உடனே மல்லிகாவிடம் தன் யோசனையை கூறினான். மல்லிகா, நான் பிறந்த என் குப்பத்திற்கு போயிருந்தேன். மனசு மிகவும் வேதனையாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னங்க அது? நாம் அந்த குப்பத்தை தத்து எடுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு என்பது தான் என்னோட லட்சியமாக தோணுது மல்லிகா. நல்ல யோசனைங்க. உடனே ஆக வேண்டியதை பாருங்க. சரவணன் அதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டான். ஒரு நல்ல நாளில் அந்த குப்பத்தை தத்தெடுத்தான். முதலில் அவர்கள் வயிறார சாப்பிடுவதற்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்தான். மறுநாளே அங்கிருக்கும் குடிமகன்களை குடியிலிருந்து மீட்டெடுக்கும் மருத்துவமனையில் சேர்த்தான். சிறுவர் சிறுமியரையெல்லாம் பள்ளியில் சேர்த்து விட்டான். பெண்களுக்கு அவர்களுக்கு தகுந்தாற்போல் வேலை வாங்கி கொடுத்தான். 1 வருடத்தில் அந்த குப்பத்து மக்கள் நன்கு முன்னேறினர். சரவணனுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். அடுத்து வேறு ஒரு குப்பத்தை தத்தெடுத்தான். தான் சம்பாதிப்பதை தன் குடும்பத்திற்கு வேண்டியதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதம் எல்லாவற்றையும் இதற்காகவே செலவழித்தான் சரவணன். அடுத்த 2 வருடங்களில் மொத்தம் 3 குப்பத்தை தத்தெடுத்து அவர்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தினான். பொதுமக்கள் மத்தியில் சரவணனை பற்றிய பேச்சுதான் இருந்தது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட அரசாங்கம் ஒரு தனி மனிதனாக இருந்து இத்தனை நல்ல செயல்களை செய்ததற்காக அதனை ஊக்கப்படுத்தும் வகையில் சரவணனுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தது. சரவணனுக்கு கலெக்டர் கையால் விருது வழங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது. அந்த நன்னாளும் வந்தது. அரங்கம் முழுவதும் மக்கள் கூட்டம். இவ்வளவு நல்லது செய்த மனிதனை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே எங்கிருந்தோ எல்லாம் மக்கள் திரண்டு வந்திருந்தனர். கலெக்டரும் வந்தார். விழா துவங்கியது. முதலில் மேடையில் இருந்த சில பெரியவர்கள் சரவணனை பாராட்டி பேசினர். பின்னர் கலெக்டர் பேசினார். சரவணனுடைய நல்ல செயல்களை பாராட்டி சிறந்த மனிதன் என்ற விருதும் கேடயமும் வழங்கப்பட்டது சரவணனுக்கு. பின்னர் சரவணனை பேச அழைத்தனர். சரவணன் பேச ஆரம்பித்தான். முதலில் பாராட்டும் விருதும் வழங்கியதற்கு அரசாங்கத்திற்கு நன்றி கூறிக்கொண்டான். பின்னர் அந்த அரங்கத்தை ஒரு முறை சுற்றிலும் தன் பார்வையை சுழலவிட்டான். பேசத் துவங்கினான். சரவணன் என்னும் நான் இன்று உங்கள் முன் பெரிய தொழிலதிபராக நிற்கிறேன். ஆனால் என் சிறு வயதில் எங்கிருந்தேன், எப்படி இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? என் 7வது வயதில் ஒரு மனிதனை கொலை செய்துவிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு சென்றவன் நான். 10 வருடங்கள் அங்கேதான் என் வாழ்க்கையை கழித்தேன். அந்த கொலையை நான் ஏன் செய்தேன்? நானாகவா செய்தேன்? இல்லை, தூண்டப்பட்டேன். கொலை செய்ய தூண்டப்பட்டேன். ஒரு குப்பத்தில் 6 வயது சிறுவனாக என்னுடைய ஒரே ஆதரவான என் அம்மாவுடன் சந்தோஷமாக இருந்தேன்.
எப்போதும் குடிபோதையில் இருக்கும் என் அப்பா என் அம்மாவை அடித்தே கொலை செய்தார். நான் யாரும் இல்லாத அனாதையாக நின்றேன். எல்லாரும் என்னை கொலைகாரன் பையன் என்று சொல்ல ஆரம்பித்தாங்க. பசி, பட்டினி, கோபம் வந்துச்சு. என்னை மீண்டும் அவ்வாறு தவறாக பேசிய ஒருவனை கோபத்தில் தாங்க மாட்டாத ஆத்திரத்தில் அரிவாளை எடுத்து போட்டுட்டேன். என் அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? என் மேலே என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் செய்யாத என்னை கோபத்தை தூண்டி மனசில் நஞ்சை விதைச்சி என்னை அந்த வயசில் கொலைகாரம் ஆக்கினாங்க. போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போனாங்க. சிறுவர் சீர்த்த பள்ளிக்கு என்னை அனுப்புனாங்க. அங்கே தான் ஜெயிலர் ருத்ரையா கடவுள் மாதிரி வந்தார். எனக்கு நல்ல புத்தி சொன்னார். என் மனசில் நல்லதை விதைச்சார். அன்று அவர் போட்ட அந்த விதை இன்று ஒரு நல்ல பசுமையான நல்ல மரமாக வளர்ந்து நிற்கிறேன். 4 பேருக்கு உதவி செய்கிறேன். எனக்கு ஒரு ருத்ரையா கிடைச்சாரு. நான் அதிலிருந்து மீண்டு நல்லவனாயிட்டேன். ஆனால் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு ருத்ரையா கிடைப்பாங்களா? அப்படி கிடைக்கலன்னா அவங்க நிலை. எனவே மக்களே, தயவுசெய்து எந்த குழந்தையின் மனதிலும் வன்மத்தை வளர்க்காதீர்கள். அந்த பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை விதைக்காதீர்கள். அவர்களுடைய மனதில் நல்லதை விதையுங்கள். அவர்களை கொலைகாரன் ஆவதற்கு தூண்டாதீர்கள். அவர்களை நல்லவராக வாழ வழி செய்யுங்கள். அடுத்தவர் செய்யும் தவறுகளை அவர்கள் மேல் திணித்து அவர்களையும் தவறு செய்ய வழி வகுக்காதீர்கள். மொத்தத்தில் குழந்தைகளை குழந்தைகளாக வாழ விடுங்கள். பெற்றோர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறு செய்து உங்கள் குழந்தைகளை அனாதையாக்காதீர்கள். இந்த சமூகம் என்பதும் சமுதாயம் என்பதும் நீங்களும் நானும் தான். நாம் ஒவ்வொருவராக மாற ஆரம்பித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரும் மாறும் நிலை வரும். தயவு செய்து மாறுங்கள். இளைஞர்களே, வருங்கால இந்தியா உங்கள் கையில்தான் இருக்கிறது. நீங்கள் மனது வைத்தால் முடியும். வருங்கால இந்தியா வறுமையில்லாத இந்தியாவாக, குற்றங்கள் இல்லாத இந்தியாவாக, செழிப்பான இந்தியாவாக மாற்றுவதற்கு உங்களால் மட்டுமே முடியும். செய்யுங்கள். தயவு செய்து அதற்கு முன்வாருங்கள். நன்றி. நீளமாக உணர்ச்சி பூர்வமாக பேசி முடித்தான் சரவணன். அவனுக்கு லேசாக கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அவனுடைய பேச்சை கேட்டு அனைவரும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தனர். சில நொடிகள் அரங்கமே அமைதியாகிவிட்டது. பிறகு ஒரு இளைஞன் எழுந்து, கண்டிப்பாக செய்வோம் சார். நீங்கள் விருப்பப்படுற அந்த செழிப்பான நல்ல இந்தியாவை உருவாக்கி காட்டுவோம் சார் என்று கூறவும், அவனை தொடர்ந்து அவனுக்கு ஆதரவாக சிலர் எழுந்து நின்றனர். அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. சரவணனுக்கு மிகுந்த சந்தோஷம். கண்டிப்பாக தான் நினைத்தது நடக்கும் என்கிற நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. அன்று இரவு சரவணனுக்கு அமைதியான உறக்கம் வந்தது. சரவணனின் கனவில் அவனுடைய அம்மா வடிவு வந்தாள். சரவணா, நீ ஜெயிச்சிட்டேடா. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சரவணா. நீ எனக்கு மகனாக பிறந்தது நான் செஞ்ச புண்ணியம் சரவணா. நீ நல்லா இருப்பேடா, நல்லா இருப்ப என்று கூறி மறைந்தாள். தூக்கம் கலைந்து எழுந்தான் சரவணன். தன் தாயின் இந்த சொல்லுக்காக காத்திருந்தது போல் அவனுடைய மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது. மன நிறைவுடன் தன் தூக்கத்தை தொடர்ந்தான் சரவணன். கதை நிறைவு பெறுகிறது. கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு நல்ல கதையோடு உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. பாய் மக்களே.